தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். அப்புறமா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து Ngrok அப்படின்ற ஒரு டூல் எப்படி, அதாவது ஒரு ஹேக்கிங் டூல் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய டெர்மினக்ஸில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டிக்கு தான். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி, ஓகேங்களா? இது ஒரு டிஸ்க்ளைம்பராகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ், ஓகேங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து வெறும் எஜுகேஷனல் பர்பஸ் தான், வேறு எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் இது கிடையாது, ஓகேங்களா? ஸோ அப்படி அதை அவங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து பொறுப்பு கிடையாது, ஓகேங்களா? ஸோ we are not responsible for their illegal activities, ஓகேங்களா? ஸோ நம்ம முதல்ல Ngrok வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் Ngrok டேஷ்போர்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. நான் சைன்அப் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா டவுன்லோட் ஃபார் லினக்ஸ் ஆமன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவங்க ஆல்ரெடியாக அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. இது இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இது எப்போவுமே டவுன்லோட் ஃபோல்டரில் தான் இது இருக்கணும். அப்படி ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, டெர்மக்ஸால் அந்த டவுன்லோட் ஃபோல்டர் மட்டும் தான் இதால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டெர்மக்ஸ் செட்டப் ஸ்டோரேஜ் என்டர் அடிங்க. ஆலோ D9 கேட்கும், ஆலோ கொடுத்துருங்க. ஜஸ்ட் இப்போ எல்எஸ் கிளிக் பண்ணுங்கள். சிடி ஸ்டோரேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. எல்எஸ் கிளிக் பண்ணுங்கள். சிடி டவுன்லோட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். LOAD டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணி என்டர் அடிங்க. எல்எஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம் ஃபைல் இருக்கும். ஜஸ்ட் அன்சிப்னு கொடுத்துங்க. அன்சிப் கொடுத்துட்டு இந்த ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த லெட்டர்ஸ் மேலே காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணிக்கோங்க, என்டர் தட்டுங்க. ஸோ அடிப்படையில் ஜஸ்ட் எல்எஸ் கொடுங்க. சிபி அப்படின்னு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு -R அப்படின்னு போட்டுக்கோங்க. -R போட்டுட்டு Ngrok அப்படின்னு ஜஸ்ட்டு கிளிக் டைப் பண்ணிவிட்டு $$ ஹோம் அப்படின்னு ஜஸ்ட்டு கேப்ஸில் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு என்டர் அடிங்க. எல்எஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகைன் சிடி கிளிக் பண்ணிங்க. எல்எஸ் கிளிக் பண்ணிக்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு Ngrok அப்படின்ற ஃபைல் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இங்கே இருக்க பாருங்கள். ஸோ அங்கேயே நம்ம ஒன்றும் பண்ணல, அங்கேருந்து காப்பி பண்ணி நம்மளுடைய ஹோம் ஃபோல்டருக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு கிளியர் டைப் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எல்எஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே போய்ட்டு chmod +X அப்படின்னு போட்டுட்டு Ngrok அப்படின்னு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி என்டர் தட்டுங்க. எல்எஸ் கிளிக் பண்ணுங்கள். ./Ngrok அப்படின்னு ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு ./Ngrok டைப் பண்ண உடனே ஜஸ்ட்டு நீங்கள் HTTP போடக்கூடாது, HTTP 8080, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த Ngrok அப்படின்ற டூல் எதுக்குன்றதை முதல்ல அவங்க சொல்லிடுறேன். ஸோ Ngrok எப்படி இன்ஸ்டால் பண்ண பார்த்துட்டோம். ஸோ இப்போ இது எதுக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ Ngrok அப்படின்றது ஒரு HTTPL டனல், ஓகேங்களா? ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா வந்து சீக்கர், லொக்கேட்டர், இந்த மாதிரி இன்னொரு ஃபைண்டிங் லொக்கேஷனோ ஒரு லொக்கேஷனையோ இல்லை மெட்டாஸ்ப்ளாய்ட் 2 அந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஒரு உபயோகரமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா HTTP டனல் மூலயமா தான் இது ரன் ஆகுது, ஓகேங்களா? ஸோ பக்கத்தில் போடுறோம் பார்த்திங்களா 8080, இது உங்களுடைய போர்ட் நம்பர். இந்த போர்ட் நம்பர் நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. நீங்கள் என்ன போர்ட் நம்பர் போட்டிங்களோ அதை தான் அந்த டூலோடைய போர்ட் நம்பரில் நீங்கள் அங்கே போடணும், ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் USB இன்டர்நெட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் இன்டர்நெட் தான் நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? இது நீங்கள் இதை கம்ப்யூட்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த
ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணணும் தேவையில்லை. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோனில் பண்ணும்போது உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வைஃபை யூஸ் பண்ணுறதுனால ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வைஃபை ஆஃப் ஆகிடும். ஸோ ஓகேங்களா. ஸோ ஆனால் எனக்கு வந்து இப்போ ஃபெயிலியர் அப்படின்னு வரும், ஏன்னா நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணல. பட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்து கனெக்டட் அப்படின்னு போய் நீங்கள் அங்கே இமெயில் ஐடி மூலம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த இமெயிலே உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ ஜஸ்ட் என்டர் தட்டுவோம். கனெக்டிங். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ ஃபோனை கொஞ்சம் திருப்பிக்கிறேன். ஸோ பாருங்கள், கெட்டிங் கூகுள் டிஎன்எஸ் சேனல். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகுது. இதே இப்போ நான் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா வைஃபை ஆஃப் ஆகிடும். ஸோ சால்வ்டு Ngrok ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வருது. பட் நம்மளோட அந்த ப்ராப்ளம் முதல்ல சால்வ் ஆகிடுச்சு. பட் இப்போ இன்டர்நெட் இல்லைன்னு காட்டுது. ஓகே, அவ்வளோதான் கைஸ். கனெக்ட் இது மாதிரி இப்போ நமக்கு வேலை செய்யலை. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை முதல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் கீழே பார்த்தீங்கன்னா Ngrok டவுன்லோட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கனெக்ஷன், டக்குன்னு உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஆகும். எந்த ஒரு போர்ட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா கடை உங்களுக்கு கனெக்டிங் ஆகிடும். ஸோ இது வந்து HTTP வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ அதனால் கீழே இருக்க லிங்க் மூலிமா ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் காய்ஸ். ஸோ மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் 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 பாய்.